டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நிறைய பேர் கப்பிள்ஸ் கேட்குற ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்மை குறைவு. இது ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கு. இன்றைய காலகட்டத்துல யங் அடல்ட்ஸ் நிறைய பேருக்கு ஆண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. பொதுவாக எதனால இந்த மாதிரியான எரெக்ஷன் ப்ராப்ளம் வர்றதோ, இம்பார்ட்டன்சி வர்றதோ, குழந்தையின்மை, ஃபெர்டிலிட்டி தொடர்பான பிரச்சனைகள், கவுண்ட் குறைவாக இருக்குது, ஸ்பெர்மோட கவுண்ட் குறைவாக இருக்குது, வாட்டரி செமன் இருக்கிறது, கம்ப்ளீட்டா நமக்கு செமனோட குவாலிட்டி குறையிறது, ஸ்பெர்ம் கவுண்ட், ஒலிகோஸ்பெர்மியா, ஏசோஸ்பெர்மியா கண்டிஷன். ஸோ இதுலயுமே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இதை தாண்டி டெஸ்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்களோட விதை பையில் வரக்கூடிய பிரச்சனைகள். ஸோ இதை தாண்டி இதை எப்படி நம்ம சரி செய்யறது? நிறைய பேர் என்னென்னவோ நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன், இதனால சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் ஆன ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஃபேமிலிஸ்லயும் இதனால நிறைய பிரச்சனைகள், மன உளைச்சல்கள் ஏற்படுது. ஸோ நம்ம கிட்ட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வரும்போது நிறைய ஒய்ஃப் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, எங்களுக்கு ஒண்ணும் இல்ல மேம், பாக்குறவங்க என்ன குழந்தை இல்லையா, அது என்ன ப்ராப்ளம், யாருக்கு என்ன, இப்படி எல்லாம் கேக்குறாங்க. இவருக்கு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நல்லா இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் ஒன்னொன்னா இந்த ப்ராப்ளம்ஸ் எங்களுக்கு ரைஸ் ஆக ஆரம்பிச்சது. இதுல இருந்து எப்படி நாங்க கியூர் ஆகுறது? 2 பேருமே ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ நம்ம டிப்ரெஷன்ல இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, போத் மேல் ஆர் ஃபீமேல் 2 பேருக்குமே நம்ம உடல்ல ஹார்மோன் லெவல் மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ ஆண்களுக்கு இந்த டெஸ்டோஸ்டரான் லெவல் குறையும் பொழுதுதான் என்ன ஆகுதுன்னா, கம்ப்ளீட்டா இந்த எரெக்ஷன் தொடர்பான பிரச்சனைகள், உடல்ல அந்த ஸ்டாமினா குறையிறது, உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே வர்ற மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். நிறைய பேருக்கு ஸ்பெர்மட்டூரியா அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கும். யூரின் பாஸ் பண்ணும்போது அதுல செமன் கலந்து வெளியில வர்றது, ஸோ விந்தணுக்கள் கலந்து யூரின்லயே வர்றது. நிறைய பேருக்கு இது இன்வாலண்டரியா எனக்கே தெரியாம லீக் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கண்டிஷன் இருந்துச்சுன்னா நிச்சயமாக உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். அடுத்தடுத்து பார்த்தோம்னா எரெக்ஷன் ப்ராப்ளமும் இருக்கும். 40 வயது கடந்து இருக்கக்கூடிய நிறைய ஆண்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. ஆண்களுக்கு யங் அடல்ட்ஸ் நிறைய பேருக்கும் இந்த ப்ராப்ளம் ஏற்படுது. இதுல இருந்து வெளியில வரணும்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறைகள். ஸோ நிறைய ஆண்கள் பார்த்தோம்னா ரொம்ப எக்ஸஸா பாடி ஹீட் இருக்கும். ஸோ அதிகமான உடல் உஷ்ணம், மூலாதார சூடு, வெட்டை சூடு, இல்லைன்னா வெட்டை வாயு அப்படின்னு சித்த மருத்துவத்துல சொல்லுவோம். இந்த மாதிரி உடல் உஷ்ணம் நிறைய இருக்கும் போதுதான் அடுத்தடுத்து நம்ம பார்க்கும்போது எரெக்ஷன் ப்ராப்ளம் ஏற்படுறத நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த மூலாதார சூடை நம்ம எப்படி சரி செய்யறது அப்படின்னு பார்க்கும்பொழுது உணவு முறை இதுல ரொம்ப முக்கியமான ஒன்று. அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா எண்ணெய் குளியல் ரொம்ப ரொம்ப அவசியம். வாரம் 2 முறையாவது எண்ணெய் குளியல் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி செமன் லீக் ஆகிட்டே இருக்கும்பொழுது உடல் எடை குறையிறது, கண்கள்ல குழி விழுறது, முகத்துல இருக்கக்கூடிய எலும்பெல்லாம் அப்படியே ஒட்டி, கன்னங்கள் எல்லாம் ஒட்டி போன மாதிரி இருக்கிறது, ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுறது, திரும்ப திரும்ப உடல் உஷ்ணத்தினால அடிக்கடி டயரியா மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுறது எல்லாமே ஆண்களுக்கு நம்ம பார்க்கிறோம். இதை சரி செய்யறதுக்கு உணவு முறையில எண்ணெய் குளியல் நான் சொன்ன மாதிரி இதுல முக்கியமாக ஸ்தான தைலம் அப்படின்னு ஒரு மெடிசன் கொடுக்குறோம். இந்த ஸ்தான தைலத்தை நம்ம பயன்படுத்தும் பொழுது உடலோட உஷ்ணம், முக்கியமாக பார்க்கும்போது அந்த வெட்டை உடல் உஷ்ணம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அது சரியாகுது. வெட்டை சூடு அப்படின்னு சொல்றோம். இந்த வெட்டை சூடு அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு எக்ஸஸா இடுப்பு பகுதியில வலியோடு மோஷன் போகக்கூடிய இடத்துல, ஸோ ஆனஸ் ரீஜியன்ல அதிகமான ஒரு பர்னிங் சென்சேஷன் இருக்கும். ஸோ இதை சரி செய்யறதுக்கு தான் அந்த எண்ணெய் குளியலை நம்ம சொல்றோம். அதுல முக்கியமா ஸ்தான தைலம் இல்லைன்னா காய திருமேனி தைலம், இதை நல்லா அப்ளை பண்ணிட்டு, உடல் முழுவதும் அப்ளை பண்ணிட்டு, தலையிலையும் அப்ளை பண்ணிட்டு, வாரம் 1 இல்லைன்னா 2 முறை எண்ணெய் குளியல் எடுக்கும்போது உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணம் குறைய ஆரம்பிக்கும். அடுத்ததாக நரம்புகளுக்கு வலிமை சேர்க்கக்கூடிய மாதிரியான உணவு முறைகளை ஃபாலோ பண்ணும். அதுல முக்கியமாக கீரை வகைகள். இதுல கீரை வகைகள் பார்த்தோம்னா வல்லாரை, தூதுவளை, இது 2மே ரொம்ப ரொம்ப முக்கியமான கீரைகள். நிறைய பேர் இதை சாப்பிடாம இருப்போம். ஸோ ஆண்களுக்கு வலிமை சேர்க்கக்கூடிய கீரை வகைகள்ல இதுவும் இந்த 2 கீரையோட முருங்கைக்கீரை, தாளிக்கீரை, இது எல்லாமே சேர்த்து சாப்பிடலாம். இது எல்லாமே போகம் விளைவிக்கும் கீரைகள் அப்படின்னு சித்த மருத்துவத்துல சொல்றாங்க. இந்த கீரை வகைகளை தினமும் ஏதாவது ஒன்றாவது நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா ஆண்களுக்கு ஒரு வலிமை சேர்க்கக்கூடியது. இதுல ஸ்பெஷல் மெடிசன் அப்படின்னு பார்த்தோம்னா மதன காமேஸ்வர சூரணம் அப்படின்னு சொல்றோம். மதன காமேஸ்வரம் அப்படின்னா என்னன்னா, இது ஒரு மலர் பூ.
இது வந்து ரொம்ப பெருசா இருக்கும். இந்த பூ வந்து பேர்லயே இருக்கிற மாதிரி ஆண்களுக்கு ஒரு ஸ்பெஷல் மெடிசன் அப்படின்னே சொல்லலாம். இந்த மதன காமேஸ்வர பூவுல இருந்து செய்யக்கூடிய தைல வகைகள், சூரண வகைகள், லேகிய வகைகள் இருக்கு. ஸோ இந்த டைப் ஆஃப் மெடிசின்ஸ் எல்லாமே நமக்கு ஒரு பெஸ்ட் அப்ரோடீசியாக் அப்படின்னு சொல்லலாம். அப்ரோடீசியாக் அப்படின்னா ஆண்மை பெருக்கி அப்படின்னு சொல்றோம். ஸோ பேர்லயே இருக்கிற மாதிரி இந்த மலரை பயன்படுத்தி ரொம்ப பெருசா இருக்கும். இந்த மலர் பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ 5 கிலோ வரைக்குமே ஒரு மலர் இருக்குன்னு சொல்லலாம். இது நல்லா உலர்த்தி பொடி செய்து பக்குவமாக அது வந்து ஸ்டோர் பண்ணிட்டு அப்பப்போ இது வந்து மெடிசனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மதன காமேஸ்வரம் வெளியிலயுமே வந்து கேட்கும். மதன காமேஸ்வர சூரணம் இருக்கு, மதன காமேஸ்வர லேகியம் இருக்கு. நீங்க வெளியில கூட வாங்கி இதை சாப்பிடலாம். இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா, லேகியமாக இருக்கும்போது காலை, இரவு 2 வேளையும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கிட்டத்தட்ட 3லிருந்து 4 கிராம் அளவுக்கு சாப்பிடலாம். இதுவே சூரணமாக இருக்கும்போது இத பாலில் கலந்து நம்ம சாப்பிடணும். இல்லைங்க, ஒரு சிலர் சொல்ற விஷயம் எனக்கு பால் வந்து நான் எடுக்க மாட்டேன், பால் எனக்கு கிடைக்கிறது இல்ல அப்படின்னு சொன்னா, இத வந்து வெதுவெதுப்பான வெந்நீர்ல கலந்தும் குடிக்கலாம். இந்த மாதிரி இந்த சூரணத்த நம்ம பயன்படுத்தும்போது ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லலாம். இந்த மதன காமேஸ்வரம் இந்த பூவோட சேர்ந்து பிற மூலிகைகள் என்னென்ன சேருது? முக்கியமாக பார்த்தோம்னா ஜாதி பத்திரி சேருது, ஜாதிக்காய் சேருதும், மாசிக்காய் சேருது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கிராம்பு, லவங்கப்பத்திரி இது எல்லாமே சேருது. இதோட முக்கியமாக திப்பிலி மூலம் அதுவும் சேரும். இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து நம்ம சாப்பிடும்போது இதனோட பிற துணை மருந்துகளும் நம்ம கொடுப்போம். முக்கியமாக முத்துப்பருப்பம் சேர்த்து சாப்பிடணும். ஸோ முத்துப்பருப்பம் சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மதன காமேஸ்வர சூரணத்தோடு முத்துப்பருப்பம் சேர்த்து சாப்பிடும். ஏன்னா முத்துப்பருப்பம் ஒரு நிறைய ஒரு கால்சியம் இருக்கக்கூடிய நரம்புகளை வலிமை சேர்க்கக்கூடிய முக்கியமாக தாதுக்களை வந்து வலிமை சேர்க்கக்கூடிய ஒரு மருந்து. அதாவது பருவுகால் அப்படின்னு சொல்றோம். வியானன் தான் உடலோட எல்லா இயக்கத்திற்குமே காரணம். உச்சந்தலையில இருந்து கால் வரைக்கும் நம்ம கை, கால் எல்லாமே இயக்கத்திற்கு இந்த வியான வந்து முக்கியமான ஒரு வாயு நம்ம உடல்ல. இதை சமநிலைப்படுத்துவதற்கு இது பயன்படுது. ஸோ இந்த மதன காமேஸ்வர சூரணத்தோடு முத்துப்பருப்பும் சேர்த்து எடுக்கும்போது ஒரு நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணத்தை தணிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம், என்ன கீரை வகைகள் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரிதான் இந்த மதன காமேஸ்வரம் அப்படின்னு சொல்ற இந்த மலரில் இருந்து செய்யக்கூடிய ஸ்பெஷல் மெடிசனும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். இதை தாண்டி வந்து பார்த்தோம்னா வேறு என்னென்ன வழிமுறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப அதிகமான டிப்ரெஷன் இருக்கா அதை வந்து குறைச்சிக்கணும். அதிகமான டிப்ரெஷன் மன அழுத்தம் இருக்கா அதை குறைச்சிக்கணும். ஏன்னா இந்த மன அழுத்தம் வந்து டைரக்டா நமக்கு இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸை வந்து சரி செய்யறதுக்கு நமக்கு பயன்படுது. ஸோ ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கு, டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் லெவல் குறைவாக இருக்கும் பொழுது நமக்கு இந்த மாதிரி ஆண்மை தொடர்பான பிரச்சனைகள் இருக்கு. இதை சரி செய்யறதுக்கும் நம்ம இந்த டிப்ரெஷனை வந்து குறைக்கணும். அதுக்கப்புறம் உடல்ல ஆக்சிஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்னன்னா நம்ம மூளையில இருந்து உடல்ல இருக்கக்கூடிய எல்லா செல்களுக்குமே ஆக்சிஜன் வந்து கரெக்டா போய் சேரும். ஸோ அப்போ இந்த உயிர்கால் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, பிராண சக்தியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ காலையில தினமும் மூச்சு பயிற்சி, பிராணாயாம பயிற்சிகள் செய்யணும். நல்ல ஒரு டீப் பிரீத் பண்ணணும். இரவு நேரத்தில் உறக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இந்த மெடிசனை மட்டுமே சாப்பிட்டுட்டு இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணாம இருந்தாலும் நமக்கு அது பலன் இருக்காது. ஸோ நம்ம லைஃப் ஸ்டைலையும் இந்த மாற்றங்கள் எல்லாமே கொண்டு வரணும். எப்படி உடல் உஷ்ணத்தை குறைக்கிறோமோ அந்த மாதிரி எண்ணெய் குளியல் ரொம்ப முக்கியம். அதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா நம்ம உறக்கம், உணவு இது எல்லாமே நம்ம கரெக்டா சாப்பிடும்போது இந்த விந்தணுக்கள் எண்ணிக்கை குறைபாடு அப்படின்றது நாளடைவில் நமக்கு சரியாகும். இந்த வழிமுறைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமாக ஒரு நல்ல பலன் கிடைக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.